எஸ் மக்களே, ப்ரோமோ 3 அன்சீன் ப்ரோமோ எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். ப்ரோமோ 3 படி பார்த்தோம்னா, திவாகர், பார்வதி, எஃப்ஜே 3 பேரும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஏன்னா 3 பேரும் டாஸ்க்கை ஃபுல்லாக கெடுக்கிற மாதிரி லபோதிபோன்னு கத்திட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எஃப்ஜே கத்த நியாயமாக தான் இருந்தது. ஏன்னா திவாகர், பார்வதி இப்போ அட்டூழியத்துக்கு அவர் பதில் சொன்னார், அவ்வளோதான். ஆனால் அவரோட விழுதுகள் யாரும் ஒத்துக்காமல் எஃப்ஜே பற்றி அசிங்கமாக தான் பேசுவீங்க. இதுவும் பொதுவாக நடக்கிறது தான். அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. எனக்கு நியாயம் தொடர்றதை நான் பேச முடியும். அதுக்கப்புறமா இந்த டாஸ்க் ஒன்று நடந்தது. அதாவது ராஜ்யத்துக்கும் நடக்கிற கடைசி டாஸ்க் இது போட்டியாக. அதாவது சில கட்டைகள் மாதிரி இருக்கும். அதை அடுக்கணும். 2 பேர் அடுக்கணும், 2 பேர் பாதுகாக்கணும். எதிர் டீம்லேருந்து 3 பேர் பால் வீசி அதை வந்து உடைக்க ட்ரை பண்ணணும். ஆல்மோஸ்ட் 7 ஸ்டோன் மாதிரி. பட் அது டேபிள் மேலே நடந்தது, அவ்வளோதான். இதில் முதல் ரவுண்டில் தர்பீஸ் ராஜ்யம் தோத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து தர்பீஸ் ராஜ்யத்தில் ஒரே அநியாயமாக நடந்ததுனால அங்கேருந்து சாண்ட்ரா, எஃப்ஜே, இவங்க அரோரா 3 பேர் போயிட்டாங்க. ஏன்னா அரோரா நியாயம் கேட்டாங்க. அதுக்கு வந்து இவங்க பார்வதி வந்து நேற்று திவாகருக்கு பார்வதிக்கு பயங்கரமாக முட்டிக்கிச்சு இல்லையா? ஸோ பார்வதி காலையிலேயே விழுந்து விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி திவாகர் காலையிலேயே விழுந்துட்டாங்க. இன்றைக்கி திவாகருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்று பாதி ராஜ்யத்தையும் இழந்துட்டாங்க. இன்றைக்கிட்ட கடி சபரி இல்லாமல் குவிட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். கடைசியில் இந்த கேங் 3 பேர் மட்டும் நின்றுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அது நடக்கலை. கனியும் சபரி அங்கேயே இருந்துட்டாங்க, போகலை. இவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க, இவங்க 3 பேரும். ஸோ என்னாச்சு, அந்த டீமில் மிச்சம் இருந்ததே 6 பேர் தான். அதில் ஒரு 3 பேர் இருக்கும்போது கனியும் சுபிக்ஷாவும் அடுக்கிறதுக்கும் சபரியும் வாட்டர்மேனும் காப்பாற்றுறதுக்கும்னு சொல்லி இருந்தது. பால் எரியறதுக்கு வந்து கனி, சுபிக்ஷா, சபரி போனாங்க. அந்த டீம்லேருந்து வினோத்தும் திவ்யாவும் வந்து அடுக்கிறதுக்கு, கமருதீனும் அமித்தோ பாதுகாக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பால் எரியறதுக்கு வந்து கமருதீன், அமித், வினோத் போனாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் அது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க டீம் வின் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே பார்வதி 1008 பிரச்சனை. ஆக்சுவலாக ஃபவுல் நடந்ததுங்க. செகண்ட் டைம் கேம் விளையாடும் போது பார்வதி டீம் தான் ஃபவுல் பண்ணாங்க. அவங்களால் நிறுத்தி வைக்க முடியல. ஸோ கையை எடுத்தோடனே அது தவறு விழுந்துருச்சு. அதை ஒத்துக்காமல் எல்லோரும் கோர்ட்டில் வந்தாங்க. ரீகேம் வேணும்னு கத்தும் போது இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ரொம்ப பயாஸ்டாக இருக்காங்க. விக்ரமும் நடுவர். ஸோ விக்ரம் என்ன சொல்கிறாரு, ரொம்ப பயாஸ்டாக இருக்காங்க, அதனால் நம்ம வந்து ரீகேமெல்லாம் வைக்க முடியாது, அவங்க வந்து அவங்க டீமுக்கு சாதகமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி விக்ரம் சொன்னோடனே வக்ரம் எப்போ போல ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பேசாமல் ஜட்ஜே மாற்றுங்க, ஜட்ஜே சரியில்லைன்னொடனே வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க. நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ அசிங்கமாக பிஹேவ் பண்ணுற ஒருத்தங்களை வீட்டில் இருக்கிறவங்களே ஆதரிக்கும் போது நம்ம யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. இதுக்கு ஆதரிக்கிறீங்க, அசிங்கமாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டியதானே, பண்ண மாட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் செம்ம பல்பு கொடுத்தாரு. இதுக்கு ரீகேம் அப்படின்னு சொல்லி பார்வதி குதிச்சாங்க, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு பல்பாக கொடுத்தாரு. ஆஸ் யூஷுவல் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதான் நடந்தது. அதுக்கப்புறம் பார்வதி உட்காந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாங்க. டாஸ்க் முடிஞ்ச உடனே ஒரு மாதிரி சிரிச்சு, ராணிராஜா ஆக்சுவலாக இவங்க ஃபெமினிசமே இல்லை, இவங்க ஃபீமேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. இவங்க 2 மேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று திவாகர், இன்னொன்று நம்ம கமருதீன். இவங்க 2 பேருக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க எதுக்கு ஃபீமேலாச்சுன்னு பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலை. ஒரு ஃபீமேலுக்கு கூட இவங்க சப்போர்ட் பண்ணுறதில்ல. எல்லா ஃபீமேலுக்கு எதிராக இருக்காங்க. யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க கேட்க கூட ரெடியாக இல்லை. இவங்கள மாதிரி ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஃபுல் வீடியோவோட நைட்டு சந்திப்போம். நன்றி.